சேலம் மாவட்டம் ஓம்பலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. இன்றைய ஏலத்திற்கு 84 மூட்டை தேங்காய் கொப்பரை, 6 மூட்டை அவரை விற்பனைக்கு வந்த நிலையில் கொப்பரை ஏலத்தில் குறைந்தபட்சம் 1 கிலோ ₹90.37 முதல் அதிகபட்சமாக ₹144.19 வரை விற்பனையானது. அதேபோன்று அவரை ஒரே விலையாக ₹75 விற்பனையாகியது. விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணர் பேரூராட்சி அலுவலகம் அருகே முன்னாள் அமைச்சர் வே. தங்கபாண்டியன் நினைவு அரசு கிளை நூலகத்தை பயன்படுத்தி அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற 3 இளைஞர்கள் மற்றும் போட்டித் தேர்வுக்காக படித்து வரும் அனைவரையும் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டினார். மேலும் போட்டித் தேர்வில் பங்கேற்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் அரசு மருத்துவமனை அமரர் ஊர்தி ஓட்டுநராக பணியாற்றி வந்த துரைமுருகன் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் உயிரிழந்த துரைமுருகன் மனைவி ராமலட்சுமி அளித்த புகாரின் பேரில் நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே புகழ்பெற்ற குளக்கரை கருப்புசாமி கோயிலில் படுகளம் சாய்தல் பெண் எழுப்புதல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. நள்ளிரவில் மெய்சிலிர்க்க வைத்த தத்ரூப வரலாற்று நிகழ்வை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே மழுக்குப்பாறை எஸ்டேட் பகுதியில் காட்டெருமை தாக்கிய இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் காட்டெருமைகள் பொதுமக்கள் இருக்கும் பகுதிக்குள் வராத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். யூனியன் பேங்க் ஆப் இந்தியா கோவை மண்டலம் சார்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த ஏராளமான புதிய தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் என பலர் கலந்து கொண்ட நிலையில் தொடர்ந்து குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு கடனுக்கான அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய கேங்மேன் பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி. ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கேங்மேன் பணியாளர்கள் கள உதவியாளராக மாற்றிட வேண்டும், சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த பேரம்பாக்கம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நிறுவப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு, மாவட்ட செயலாளர் கண்ணன்பிழி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிற்கு நிதி தர காலம் தாழ்த்தும் மத்திய அரசை கண்டித்தும், இந்தி சமஸ்கிருத மொழியை திணிப்பை எதிர்த்தும் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வழக்கறிஞருமான செல்வகுமார் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது மத்திய அரசை கண்டித்தும், இந்தி சமஸ்கிருத மொழியை திரும்பப் பெற வலியுறுத்தியும், தமிழக கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சார்பில் தலைமை ஆசிரியை வசந்தி தலைமையில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் வட்டார கல்வி அலுவலர் கண்ணன் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்கள் செல்வம், பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக 1ஆம் வகுப்பு சேரும் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து மேலதாளத்துடன் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வலியுறுத்தி புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் முன்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அங்கு வைக்கப்பட்டிருந்த விழிப்புணர்வு டிஜிட்டல் பேனரில் மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் ஆகியோர் கையெழுத்திட்டு இயக்கத்தை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கை விழிப்புணர்வு குறித்து கோஷங்கள் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த 3 வயது சிறுவன் யாத்விக் 36 வினாடிகளில் 100 மீட்டர் தூரத்தை கடந்து சாதனை புரிந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். 3 வயது 3 மாதங்கள் நிரம்பிய சிறுவன் யாத்விக்கின் இந்த சாதனையை பார்த்து பலரும் பாராட்டி வருகின்றனர். காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி மக பிரம்மோற்சவ விழா கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாள் முதல் 10 நாட்கள் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் பல்வேறு அலங்காரத்தில் காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதி தேவியுடன் ராஜ வீதிகளில் வலம் வருவார். அந்த வகையில் இன்று 4ஆம் நாள் காலை திருக்கோயிலில் இருந்து காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் திருக்கோயிலை வலம் வந்து தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளினார். மும்மொழிக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழகத்திற்கு நிதி கிடையாது என கூறிய மத்திய கல்வி அமைச்சரை கண்டித்து தேனி மாவட்ட அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அமைச்சருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புறவழி சாலையில் டாரஸ் லாரி மீது ஈச்சர் லாரி மோதிய விபத்தில் ஈச்சர் லாரி முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் ஓட்டுநர் இடிபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் அவரை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி சக ஓட்டுநர்கள் உயிருடன் மீட்டனர். மேலும் இந்த விபத்தின் காரணமாக சென்னை திருச்சி 4 வழி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதகை நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, தொழில் வரி, குடிநீர் கட்டணம் உள்ளிட்ட வரிகளை செலுத்தாமல் இருப்பவர்களிடம் வரி வசூல் செய்ய நகராட்சி நிர்வாகம் வரி பாக்கியை வசூலிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் உதகை ரேஸ்கோர்ஸ் சாலையில் அமைந்துள்ள தனியார் தங்கும் விடுதி நகராட்சிக்கு 27,33,892 ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளதாக கூறி அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்தனர். கோவை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான காரமடை அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் மாசி மக தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேசிய மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரித்து சமக்கல்வி எங்கள் உரிமை என்பதை உணர்த்தும் விதமாக பொதுமக்களிடையே கையெழுத்து இயக்க நிகழ்ச்சி பாஜக பெரம்பலூர் மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். சமக்கல்வி எங்கள் உரிமை என மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மதுரை திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் திருப்பரங்குன்றம் பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். திருப்பரங்குன்ற சுற்றுவட்டார பகுதிகளான ஆர்விப்பட்டி, நிலையூர், திருநகர், தனக்கன்குளம் போன்ற பல்வேறு பகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் பாஜகவினர் மும்மொழி கொள்கை குறித்து எடுத்துரைத்து கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையில் ஒன்றிணைவோம் சமத்துவம் காப்போம் என்ற தலைப்பில் பேரணியும் விழிப்புணர்வு முகாமும் நடைபெற்றது. இந்த பேரணியை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதன் பின்னர் தனியார் திருமண மண்டபத்தில் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. தஞ்சாவூரில் சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் குருமாணிக்கம் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவமனைக்கு தானம் செய்யப்பட்டது. பின்னர் அவரது உடல் கலைஞர் நகரில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு அரசு சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்
ராஜாராம், மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.